Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Bujii Creates சேனல்ல ரொம்ப சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம். எப்பவும் போல நம்ம சூப்பரான வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். இத்தனால நீங்க ஏன் வீடியோ போடல அப்படினு சொல்லிட்டு எங்க ரிலேஷன்லயும் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. கமெண்ட்லயும் கேட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. போன வீக்லாம் எனக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால வீடியோ ஒழுங்கா போட முடியல. அப்புறம் நம்ம 2 மந்த் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு இப்போ வந்துட்டோம். இங்க ஒரு 2 மந்த் ஆயிடுச்சு இல்லையா? அதனால க்ளீன் பண்ற வேலைலாம் இருந்தது. அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தனால என்னால ரெகுலரா வீடியோ போட முடியல. இனிமேல் நம்ம ரெகுலரா வீடியோ போடலாம். ஏன் ஷேக் ஆயிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க பாப்பாவை. என்ன பேச விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. அவளும் பேசணுமா. நீங்க தான் ஆல்ரெடி ஒரு பிராங்க் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் என்னென்ன அட்டகாசம் பண்ணுறான்ட்டு. இவளை வச்சுட்டு என்னால் நேற்று வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேங்க. ஆனால் என்னால் எடுக்க முடியல. அப்புறம் அவர் வந்த பின்னால் நைட்டு நான் உட்காந்து எடுத்துகிட்டு இருந்தேங்க அந்த வீடியோ. நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்னன்ட்டு நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கப் ஒரு நிலக்கடலை, 1 கப் சர்க்கரை வச்சு நம்ம சூப்பரான கடலை மிட்டாய் தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம். வெயிட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த சூப்பரான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க கடலை மிட்டாய் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்பயும் சொல்கிறேங்க, நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்னன்ட்டு நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். பாய். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் 1 கப் அளவு நிலக்கடலை எடுத்திருக்கேன், அதாவது வேர்க்கடலை. இதை நம்ம வறுத்து அதோடைய தோல் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் நிலக்கடலை போட்டு நல்லா நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டோம். கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு தோல் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே தோல் நல்லா எடுத்துட்டேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொரகொரப்பான பதத்தில் நம்ம அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். நீங்கள் அரைக்கும் போது விட்டு விட்டு அரைங்க. ஒரேடியாக அரைச்சிங்கன்னா எண்ணெய் பசை வந்துடும், அப்புறம் நல்லா வராது. நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக கொரகொரப்புன்னு இருக்குல்ல, அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்து சுகர் கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் அளவு நீங்கள் நிலக்கடலை எடுத்தீங்க அப்படின்னா 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க, சுகர் எடுத்துக்கோங்க. அது நல்ல இனிப்பு கரெக்டாக இருக்கும். 3/4 கப் அளவு சுகர் எடுத்துகிட்டு ஒரு நான்ஸ்டிக் தவாவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். அது எடுத்துகிட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ண சுகர் நல்லா கரைய ஆரம்பிக்கும். கரையும் போது இந்த மாதிரி கட்டி கட்டியாக அப்புறம் ஃபுல்லாக கரைஞ்சி சுகர் சூப்பராக கேரமலைஸ் ஆகிடும். கேரமலைஸ் ஆனது நல்லா டார்க் கலர் வர வரைக்கும் விட்டுருங்க. ரொம்ப விட்டிங்க அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக வந்ததுமே நீங்கள் அந்த பவுடர் நம்ம சேர்த்துடலாம். அதை நம்ம நிலக்கடலை அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை தான் சொல்கிறேன். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரேடியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கட்டி பிடிச்சிக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து அந்த கடையிலே ஒட்டாத பதம் அளவுக்கு நீங்கள் வர வச்சுக்கோங்க. அல்வா செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆகும். ஆனால் இதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லேயே நல்லா கடாயில் ஒட்டாமல் சூப்பராக வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வந்ததும் நம்ம ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. கீ சேர்த்துட்டு அப்படின்னு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் ஒட்டாமல் வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக அல்வா பதத்துக்கு வந்துடுங்க. நம்ம இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்ததும் நீங்கள் எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நான் பண்ண என்ன மிஸ்டேக் என்ன தெரியுமா, இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நான் கடாயிலே விட்டுட்டேன். அதனால் அது அதிலே கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு, கொஞ்சம் ஆறிடுச்சு. அதனால் நான் என்னால் பீஸ் பண்ண முடியல. நீங்கள் பீஸ் சூப்பராக வரணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ண அதை கடாயில் ஒட்டாத பதத்துக்கு வந்ததுமே நீங்கள் எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இந்த பிளேட்டில் நான் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பிளேட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நம்ம விட்டதுமே அழகாக கீழே விழுந்துருச்சு. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக நம்ம உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் மாற்றிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த இதில் நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, இப்போ நான் கட் பண்ணியிருக்கணும். நான் கொஞ்சம் ஆற விட்டுட்டு கட் பண்ணிட்டேன். அதனால் அது கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் என்னால் பீஸ் பண்ண முடியல. அவ்வளோதான் மிஸ்டேக்கு, நான் பண்ண மிஸ்டேக்கு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
அது ஆறுறதுக்கு முன்னாலே வந்து நீங்கள் பீஸ் போட்டுருங்க. நான் ஆறுன பின்னால் பீஸ் போடுறேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பீஸ் போட்டேன். அதனால் நான் நினச்ச ஷேப்க்கு வந்து வரல, அவ்வளோதான். ஆனால் டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. என்னால் இந்த அளவுக்கு தான் வந்து பீஸ் பண்ண முடிஞ்சது. நீங்கள் உங்களுக்கு வந்து சூப்பராகவே வரும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய்.